திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபிரம்மா தசந்தே ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு 2025 துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது 2025 அதை தான் பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரங்க எப்பயுமே துலாபாரமாக இருந்தாங்க. நீதி நேர்மை நியாயம் பேசுவாங்க. ஆனால் அதை செயல்படுத்துறது எந்த லெவலுக்குன்னு தெரியாது. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் நன்மை இருக்கும், அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு நன்மை இருக்காது. எப்படின்னா அவங்க ஃபேமிலி வந்து அந்தளவுக்கு ரன் பண்ணால் கொண்டு போக மாட்டாங்க. அவங்க லைஃப் பார்ட்னர் தான் எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப் பார்ட்னர் கையில் தான் எல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். துலா ராசிக்காரவங்க எப்பயுமே இன்றைக்கி இது செஞ்சேன், இது வச்சேன், இது இவ்வளோ தான் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப் பார்ட்னர் தான் அந்த பொறுமை, சிந்தனை, செயல்பாடு எல்லாமே இருப்பாங்க. அது எப்படின்னா அவங்க பலம் அவங்க லைஃப் பார்ட்னர். அதுக்கு முன்னாடி அவங்க பலம் யார்? சரி, இப்போ மேரேஜுக்கு அப்புறம் அவங்க பலம் அவங்க லைஃப் பார்ட்னர் சொல்கிறீங்க. சரிங்க, மேரேஜுக்கு முன்னாடி அவங்க அம்மா தாங்க. அவங்க அம்மா தான் அவங்களுக்கு ரொம்ப பலமே. அவங்க அம்மா பிரியர்னு சொல்லலாம். துளாராசிக்காரவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க, அவ்வளோ உயிரே வச்சுருப்பாங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பார்ட்னர் மேலே அவங்க பாசம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி துளாராசிக்காரவங்க எப்பயுமே சின்ன சோம்பேறிங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதேமாதிரி உங்களுக்கு 12 கேது இருந்தது, இப்போ 11 கேது போயிடுச்சு. அதேமாரி உங்களுக்கு வாக்கு, அதுமாரி பேசுகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நல்லா உங்கள் ஸ்பீச் இருக்கும். யாராக இருந்தாலும் ஒரு புத்திமதி, ஒரு ஆலோசனை எல்லாமே கொடுப்பீங்க. போன வருஷம் வரைக்கும் நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு சாத்தியம் இருக்கும். இந்த வருஷம் அந்த சொத்துக்களுக்காக வச்சு பிரச்சனைகள் இந்த வருஷம் சாத்தியம் ஆகுது. போன வருஷம் நான் சொத்து வாங்கினேன், இந்த வருஷம் பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன வருஷத்துலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கடன் வாங்காத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. கடன் சுமையில் சிக்கிட்டீங்கன்னா தாங்க உங்களுக்கு பிரச்சனை. அந்த கடன் சுமையில் இப்போ சிக்கிறீங்க. உங்கள் 6ஆம் பாவம் குருவோட வீடு. சரியா? பெரிய அமௌண்ட்டை எங்கிட்ட லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அதுவும் நீங்கள் கடன் வாங்கி லாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு தொழில் இருக்கட்டும், 4 லட்சத்தை இந்த தொழிலில் போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னா, தொழில் ஸ்தானம் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. நல்லா இல்லாத தொழில் ஸ்தானத்தில் போய் 4 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, போன வருஷம் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த வருஷம் அதுக்கு ஒரு சிக்கல்களை அனுபவிக்க போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த சிக்கல்லேருந்து விடுபடணும். உங்கள் வாக்குப்பளிதம் நல்லா இருக்குது. அந்த வாக்குப்பளிதத்தை வச்சு நீங்கள் தொழில் வேலை, கடும் வேலை, ஏன்னா சனி வந்து உங்களுக்கு அந்த ஸ்தானத்துலேருந்து வந்துடுறாரு. தொழில் வேலை ஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்துடுறாரு மீன ராசியில். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் சனி வந்து கும்ப ராசியில் இருந்தார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மீன ராசிக்கு வந்துடுவார். சரியா? அந்த ஏப்ரலுக்கு மேலே, இந்த ஏப்ரல் மேலே கடும் உழைப்பு, அந்த அளவுக்கு கடும் உழைப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு கேளிக்கை வேடிக்கை பொழுதுபோக்கில் இருந்தீங்களோ போன வருஷம் வரைக்கும், இந்த வருஷம் இப்படி இருக்க முடியாது. ஏப்ரல்லேருந்து சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பொற்காசுகள் கொட்டிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ நீ ஓடு, உனக்கு பொற்காசுகள் அந்த இடத்துல செதறும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? தலைதறிக்க ஓடுவீங்களா இல்லையா? தங்கக்காசு தங்கக்காசு விழுகுதுன்னு. அது மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வேலை வேலை ஜாப்னு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு காசு குமிய போதுங்க, காசு பணம் சேர போதுங்க. அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க்கில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களோட விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள். கடன் அமைப்பாக இருக்கட்டும், சொத்துக்காண்டி வாங்கின கடனாக இருக்கட்டும், நகையை அடகு வச்சு வாங்கின கடனாக இருக்கட்டும், இப்படி எல்லா அமைப்புமே உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய வருடம் 2025ங்க. பிள்ளைகளுக்கு உயர் படிப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பிள்ளைகளுக்கு போன வருஷமே நான் என் பிள்ளைகளை காலேஜில் சேர்த்துட்டேன். இந்த வருஷம் வந்து அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா இன்னமும் அதில் வந்து கொஞ்சம் கவனம் நீங்கள் செலுத்திட்டு அந்த ஃபீஸ் கட்டுறதுல எல்லாத்துலேயும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பிள்ளைய கவனமாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா துளாராசிக்காரங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு மேலே வச்சுருக்க மாட்டேங்க. அதனால் உங்கள் பிள்ளைய மேலே நீங்கள் நிச்சயம் கவனம் செலுத்தி கரெக்டாக கொண்டு வருவீங்க. அதே குழந்தைகளுக்கு, துளாராசி குழந்தைகளுக்கு படிப்பு ஞானம், புத்தி கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் துளாராசிக்காரங்கள்ட்ட ஒன்று சொல்லணும், புத்தி கூர்மை ஜாஸ்தியானவங்க அவங்க. ஆனால் அந்த புத்தி கூர்மை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒன்று இருக்க வீக் பாயிண்ட்டு. உங்களுக்கு இழைச்ச பிரார்த்தமே இந்த புத்தி கூர்மை, வாக்கு பலிதம். இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது. ஆனால் நிறைய பேர் அமைதியாக இருப்பாங்க. சில துளாராசியில் பார்த்தீங்கன்னா அமைதியாக ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. நம்ம வளன்னு பேசிக்கிட்டே இருப்போம். டக்குனு ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, அந்த பேசிக்கிறதவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. அப்போ அந்த எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணி கேட்டு அந்த கரெக்டான பாயிண்ட் எடுத்து அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த புத்தி கூர்மை துளாராசிக்காரவங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த புத்தி கூர்மையை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2024 நீங்கள் வாங்கின கடனாக இருக்கட்டும்,
வேலை இல்லாமல் இருந்தவங்களா இருக்கட்டும், ஜாப்பில் பெரிய விஷயங்கள் சாதிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், லைஃப் பார்ட்னர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் பேரண்ட்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே கரெக்டான அமைப்பை கொண்டு வந்தோம் 2025. அந்த அமைப்பை சீராக்கிக்கிறதுக்கும் சின்சியராக பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கும், நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கும் துலா ராசிக்காரவங்க மனசு வச்சா தான் முடியும். உங்கள் மனசை கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சிங்கனாவே உங்களுக்கு சிறப்பான வருடமாக இந்த வருடம் இருக்கும். தில்லையம்பலம்.